Hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் சிந்து. ஸோ வாவ், கம்ருதீன், வெல்டன். ஸோ உங்களோட கேரக்டர் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவ்வளோ அழகாக எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அதுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடேங்கப்பா, என்ன ஒரு கேம் பிளே! ஃபஸ்ட்டு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கை தட்டுங்க அவங்களுக்கு. சூப்பர். அதாவது ஒரு பொண்ணோட எமோஷனலை வச்சு செம்மையாக விளையாடிருக்கீங்க கமருதீன். அட்டேங்கப்பா. அதாவது ஆதிரே 24 ஹார்ஸ் அட்வான்டேஜ் வந்துட்டு எப்போ பார்வதி கைக்கு கொடுத்தாங்களோ, ஸோ அப்போ இருந்தே நம்ம கமருதீனுக்கு இல்லை. எப்படி கமருதீன் வந்துட்டு தொடநடுங்கியாக மாறிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கமருதீன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பையன் உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர்த்து, நீ எதுக்கு இங்கே ஃபேமிலி கொண்டு வர, இங்கே எதுக்கு ஃபேமிலி, இங்கே எதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்வதியை வந்துட்டு சொல்கிறா. அப்படி அது எப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னா, அதாவது சண்டே நைட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கமருதீன். ஓகேவா? காலையில் வந்துட்டு வழக்கம் போல் அவங்க வந்து வார்ம் அப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலி வர்றாங்க, அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்வதி சொல்ல, அதுக்கு வந்து கமருதீன் வந்து எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லாதது அப்படின்னு வந்துட்டு கமருதீன் வந்துட்டு பேக் அடிக்க, அது நம்மளுக்கு கரெக்டாக புரியுது இல்லையா? நம்ம வியூவர்ஸ் என்ன முட்டாளா? இல்லை, நான் கேட்குறேன், ஒரு பையன் உண்மையாக லவ் பண்ணால் எப்படி இருக்கும், உண்மை இல்லாமல் லவ் பண்ணால் எப்படி இருக்கும், எதுக்காக லவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? சே, கமருதீன் அப்பா சாமி, என்ன ஒரு ஆக்டிங்கு! சரி, ஓகே, எங்களுக்கு அது ஆக்டிங்காக தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ வரைக்குமே அது ஆக்டிங்காக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் செம்மையாக கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்ருக்க அப்படி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்னங்கிற அப்படி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஃபேமிலி வந்தால் நான் பார்த்துக்குவேன், அவங்க வந்துட்டு ஸ்லிப்பரால் அடித்தா கூட நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு இப்போ சொல்கிற அப்படி பார்வதிக்கிட்ட இன்னொன்று என்ன சொன்ன அப்படி, நீ எதுக்கு இந்த 24 ஹார்ஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு வர, என்ன வேணாலும் நடக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறா அப்படி. இது ரெண்டுமே என்ன பண்ணுற அப்படி, பார்வதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படி. சே, அடேங்கப்பா. சரி, ஓகேங்களா. ப்ளஸ் அந்த பக்கம் இருந்துட்டு அமித் அண்ட் வினோத் எல்லாருமே வர்றாங்க. ஸோ பிரச்சனையை வந்துட்டு சொல்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் ரொம்ப பயப்படுறான் அட்டாக்கு ஃபேமிலி வந்து வர்றதுனால. பயமெல்லாம் எனக்கு கிடையாது. எப்படி பயமெல்லாம் எனக்கு கிடையாதான் நம்ம கமருதீனுக்கு. ஓகேவா? ஸோ அங்கே தொட்டு இங்கே தொட்டு வினோத்துக்கிட்ட என்ன சொல்கிற அப்படின்னா கமருதீன், இவன் மறுபடியும் எனக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு உல்ட்டா பண்ணிடுவா, என்னமோ வேர்டு சொன்னார், அது எனக்கு தெரியல, டக்கால்ட்டி கொடுத்துருவான்னு எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கிறவங்க முந்தின நாள் நைட்டு எதுக்குங்க கையில் கிஸ் கொடுக்குறீங்க? தேவைங்கிறப்பெல்லாம் வந்துட்டு ஃபோர் ஹெட்டில் கிஸ் கொடுத்துக்கிறீங்க. பேட் டச்சுன்னு வந்துட்டு சொல்கிறக்க ஆரம்பித்தவங்கள நீங்கள் அப்போவே விலகி நின்றுருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. நீங்கள் எதுக்குங்க வந்துட்டு பார்வதிக்கிட்ட போய் பேசுனீங்க? நீங்கள் எதுக்குங்க பார்வதியை லவ் பண்ணுறேன்னு லவ் இல்லையா, அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலேயா ஏதோ ஒன்று போய் அட்வான்டேஜ் எடுத்தது பார்வதியை நீங்களா? என்னங்க கமருதீன், உங்கள் கேம் பிளேக்கு ஒரு அளவே இல்லையா? இப்போ வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ், அதாவது வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், பார்வதியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் அப்படியே வந்துட்டு கலட்டி விடுறதுக்கு வந்து ஒரு பிளான் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த பேட் டச் பிளான். வாவ்! நான் ஒன்று கேட்குறேன். சரி, ஓகே, உங்கள் மேலே தப்பே இல்லை. கமருதீன் அண்டு கமருதீனோட சப்போர்ட்டர்ஸுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், காதை வந்துட்டு கொடுத்து கேளுங்க. பேட் டச் வந்துட்டு பார்வதி சொன்னது தப்பு தான். அவ்வளோ பெரிய வேர்டு கமருதீன் மேலே சொன்னது தப்பு தான். அதுக்கு பார்வதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாச்சு. ஓகேவா? அது க்ளோஷர் கொடுத்தாச்சு. இப்போ 3rd வீக் நடந்ததை நீங்கள் 11th வீக் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்களே மிஸ்டர் கமருதீன், என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் கலட்டி விடுறதுக்கு ஒரு ரீசன், வேற ஒன்றும் இல்லை, கலட்டி விடணும் இல்லையா? இப்போ அந்த பொண்ணை யூஸ் பண்ணியாச்சு, தேவைங்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட எமோஷனலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 3 மாதம் வந்துட்டு நீங்கள் அந்த பொண்ணை வந்துட்டு யூஸ் பண்ண மாதிரியும், சரிங்களா? இப்போ அந்த பொண்ணை கலட்டி விடுறதுக்கு நீங்கள் அந்த பேட் டச் எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் எங்களுக்கு ஒரு ஃபீல். சிம்பிள். எப்படி, அதாவது அந்த பொண்ணு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது, ப்ளஸ் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. நீங்கள் ஒரு ஆட்டிடியூட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து இம்பல்சிவாக வந்துட்டு நான் சொல்லிட்டேன், இது தப்பு தான், அப்போ எனக்கு அப்படி தோணுச்சு, ஆனால் நம்ம க்ளோஸாக இல்லை, இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அப்போ உனக்கு தோணுச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு சேரை எட்டி உதச்சிட்டு அந்த பொண்ணு பேபி பேபின்னு கூப்பிடுது. பேபினா பல்ல உடச்சிருவேன்னு சொல்கிறீங்க ஒரு பொண்ணை. பல்ல உடச்சிருவேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த பொண்ணு பாட்டுக்கு அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. சோஃபாவில் உட்காந்துட்டு சாப்பிட்ருக்கு. காலை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறீங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மேல் சாவனிஸ்டிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, கலட்டி விடுறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுனா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹிட் ஆகும், கொஞ்சம் பேக் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான் இதெல்லாம். சிம்பிள் சிம்பிள். அதாவது இங்கே யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குற வியூவர்ஸ் வந்துட்டு முட்டாள் கிடையாது, ஓகேங்களா? பார்வதி வேணால் எமோஷனலாக உங்கள்கிட்ட அட்டாச் ஆகி ஒரு லவ்வாக ஃபார்ம் ஆகி அந்த பொண்ணு வேணால் நம்பலாமா தவிர்த்து, நாங்கள் வந்து முட்டாள் இல்லை சாமி நம்புறதுக்கு. ஓகேங்களா? வாவ், வெல் பிளே வெல் பிளே. இப்போது உள்ளே வந்து எவிக்டான பிரவீன் ப்ரோ சொன்னது உண்மைதானே? பார்வதியை தூக்கறதான் கமருதனோட ஃபஸ்ட்டு வந்துட்டு வேலையே அப்படின்னு சொன்னது உண்மைதானே? தெரிஞ்சிருச்சுது 11th வீக்லேயே தெரிஞ்சிருச்சே. டேங்கப்பா, 3rd வீக்கில் நடந்தது. இவங்க வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்களாமா, ஊட்டி விடுவாங்களாமா, ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவாங்களாமா, நைட்டில் கிஸ் பண்ணுவாங்களாமா. கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, ஆனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயம்டி, எல்லாம் பண்ணுவீங்களாமா. ஆனால் வந்துட்டு பயம்னு சொல்லுவீங்களாமா, அந்த பொண்ணை கழட்டி விடுவீங்களாமா, நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருப்போமாமா. டேங்கப்பா, வாவ், வெல்டன், செம்ம, சூப்பர் சூப்பர் ப்ளே. அதாவது இந்த வீட்லேயே செம்மையான ப்ளே பண்ணது யார் தெரியுமா மக்களே? உங்களுக்கு தெரியாதுங்க மக்களே, கமருதீன். நான் சொல்லுவேன், சூப்பராக பார்வை வச்சு கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, இது விடுங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்துட்டு கமருதீனோட ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்கு இது வந்து சுத்தமாக வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ கமருதீன் வந்துட்டு சாண்ட்ரா மேடம்கிட்ட போய் சொல்கிறாங்க. சாண்ட்ரா மேடம் வந்துட்டு திவ்யா கிட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பேட்டை சிப்பை எடுத்துகிட்டு வரா. அப்புறம் திவ்யா என்னமோ பெரிய வந்து எல்லாமே வந்துட்டு அவங்ககிட்ட எல்லாமே போய் சொன்ன மாதிரி திவ்யா ஒரு கேம் பிளே அந்த இடத்துல பண்ணுறாங்க பாருங்க. அப்பப்பா ஒன்றுமே தெரியாமல் 2 பேர்த்துக்கு என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு தெரியாமல் சாண்ட்ரா வந்து ஒன்று சொல்ல, திவ்யா வந்து அதை எடுத்துகிட்டு போய் எப்படி கன்வே பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும், அவள் பேட்டச்சு கொண்டு வரா, அவகிட்ட கண்டென்ட் இல்லைன்னு நம்ம வந்து சண்டே வந்துட்டு சொல்லிட்டோம் இல்லையா, அதனால அவள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரா. இப்போ வீடு அமைதியாக இருக்குது இல்லையா, அந்த வீட்டுக்கு எடுக்கணும் இல்லையா. என்னம்மா நீ திவ்யாம்மா, மாமா கொஞ்சம் குறமா உன்னோட நடிப்பை பா சாமி. ஏற்கனவே உன்னோட பிஆர் ஆட்டம் தாங்க முடியல, இதில் நீ வேற ரொம்ப ஆட்டம் போடாத, கொஞ்சம் கம்மி பண்ணு, உன்னோட சீனை கொஞ்சம் கம்மி பண்ணு, சரியா? இதில் இந்த ஆட்டம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அரோரா, அடடடா, உலகமகா நடிப்பு உத்தமின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த உத்தமிட்ட போயிட்டு நம்ம கமருதீன் கேட்குற அப்படி இந்த மாதிரி வந்துட்டு டாக் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு கமருதீன், ஈவன் தோ நீ வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட், நீ வந்துட்டு என்கிட்ட ஜென்யூனாக பழகியிருக்க, புரியுதா? எப்படி கமருதீன் வந்துட்டு அரோராட்ட ஜென்யூனாக பழகியிருக்கானாமா. அதனால வந்துட்டு இந்த மாதிரி அக்யூசியேஷன், பெரிய அக்யூசியேஷன், உனக்கு ஓட்டே வராது, தயவு செய்து நீ கிளாரிட்டி வாங்கிக்கோ பார்வதி கிட்ட, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், உன்னால் வந்துட்டு மீளவே முடியாது, நான் சொல்கிறத கேளு. இந்த அம்மா சொன்னாதான் வந்துட்டு கமருதீன் ஃபுல்லாக கேட்டுருவா. அப்படியே ஏங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அரோரா சொல்கிறதான் கமருதீன் கேட்பா. அப்படி உங்களுக்கு புரியுதா இல்லையா பார்வதி? ஆனால் எப்படி எப்படின்னா கமருதீன் இவள்னா அவள்னா இவ, அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்கள் பண்ணுறது, அந்த கமருதீன் பண்ணுறதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெட்ட தெளிவாக தெரியுது. நீங்கள் வந்துட்டு கமருதீன் ஃபேனாக இருக்கலாம், இல்லை கமருதீனுக்கு கொடை பிடிக்கிறவங்களா இருக்கலாம். இதுதான் எங்களோட ஒப்பீனியன். இது வந்துட்டு யாருக்கு அநீதி, இது பாருக்கு நடந்தது மட்டும் இல்லை, யாருக்கு அநீதி நடந்திருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன், ஓகேவா? உங்களால் ஆனதை பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அப்படி எப்படி இப்படியெல்லாம் அடேங்கப்பா. ஆனால் செம்ம ஆக்டிங். உடனே வந்துட்டு பார்வதி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு நீ என்னை வந்துட்டு என்ன நினைக்கிற, பேட்டஷ்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் வந்துட்டு பண்ணது தப்பு தான், அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கிளாரிட்டி கிடச்சிருச்சான் சாருக்கு, கிளாரிட்டி கிடச்சி. அதாவது இவர் வந்துட்டு பார்வதி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாராமா. எப்படி பார்வதி வந்துட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சார் கொஞ்சம் ஓவராக இல்லைங்களா நடிக்கிறது? எங்களுக்கு தெரியாதாங்க சார், நீங்கள் கலட்டி விடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறீங்க. அந்த பொண்ணுக்கு புரியல, பாவம், எமோஷனலாக அட்டாச் ஆயிடுச்சு. இந்த வாயாடி பொண்ணுங்களுக்குலாம் எப்படி தெரியுமா,
ஒருத்தர் வந்துட்டு பேசினா போதும், நம்மளை வந்துட்டு இவ்வளோ பேசுகிறான், நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கான், நம்ம ஈஸி டார்கெட்னா அந்த வாயாடி பொண்ணுங்க தான். ஈஸியாக ஏமாந்துருவாங்க பாவம். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு ஏமாந்துட்டு இருக்கு. இது எப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்னு எனக்கு தெரியல. தயவு செய்து பார்வதியோட அம்மாவுக்கு இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து எனக்கும் வந்துட்டு பார்வதியும் கமருதீனும் நல்லபடியாக சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நான் சந்தோஷம்தான் படுவேன். நான் கண்டிப்பாக துக்கமெல்லாம் பட மாட்டேன். யாரையும் பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் அந்த பையன்கிட்ட ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இருக்காங்க மக்களே. நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் பார்வதிக்கு பின்னாடி எவ்வளோ அசிங்கமாக அரோரா கிட்ட பேசியிருக்கான். அரோரா பார்வதி பற்றி கமருதீன்கிட்ட எவ்வளோ பேசியிருக்கா. அரோரா முன்னாடி வந்துட்டு பார்வதியை வந்து தாழ்த்தி பேசுறதும் அரோராவை உயர்த்தி பேசுறதும் எப்படியெல்லாம் பேசியிருக்கான். பார்வதிக்கே அது தெரியும். எனக்கு இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனே எனக்கு புரியல. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, என்ன குறை சொல்லுங்க பார்க்கலாம். போய் அந்த பொண்ணே போய் வலையில வந்து மாட்டிக்குது. பாவமாக இருக்கு எனக்கு, சத்தியமாக சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ். அவங்க அம்மா வந்துட்டு அந்த 24 ஹார்ஸில் போய் உட்காரணும், இதெல்லாமே சொல்லணும். அந்த பொண்ணு வந்துட்டு கேமை ஃபோக்கஸ், 2 வாரம் தான் இருக்குது, கேமை ஃபோக்கஸ் பண்ணி விளையாடணும். ஏமா உன்னோட கேம் டவுன் ஆகிட்டு இருக்குமா, அதை கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னோட வீடியோ இல்லைனாலும் பரவாயில்ல, வேற யாராவது வீடியோ எடுத்திருந்தா கூட அதையாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறதான் என்னோட ஆசை மக்களே. சரி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, நாமினேஷன் லிஸ்ட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க எக்ஸப்ட் கமருதீன் தவிர்த்து. ஏன்னா கமருதீன் தான் வந்து தலை இல்லைங்களா. எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாண்ட்ரா ஃபேமிலி வராங்க, பிரஜன் வராரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஃபேமிலி வராங்க, பியூட்டிஃபுல்லாக 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அப்படி ரொம்ப சந்தோஷமாக பிக் பாஸே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பிரஜன் வந்துட்டு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. பார்வதி வந்துட்டு கமருதன்ட்ட ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற அப்படி. அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பேர் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு லிஸ்ட்டில் இருக்காங்க. நீ தனியாக போய் உட்காராத, நீ எல்லாத்த பற்றியும் வந்துட்டு உடச்சி விடு, எல்லாத்த பற்றியும் சொல்லு, ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்த பற்றியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா இன்புட் கொடுத்துட்ருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஹாப்பியாக இருந்தாங்க. அதோட இந்த டே முடிஞ்சுது. மெயினாக நம்ம கமருதீன் வந்துட்டு பாரு வச்சு கேம் விளையாடுறது நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. பார்வதியை எப்படியாவது கலட்டி விடணும்னு பார்த்துருக்காரு. பார்வதி வந்துட்டு போகலை கமருதீனை விட்டு. இதுதான் இன்னைக்கு நடந்த எபிசோட். ஸோ மக்களே, என்னோட கருத்து நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், திஸ் இஸ் இந்து. பை, டேக் கேர் ஆல்.